Hi, hello viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம லிஸ்ட் ஆஃப் ஃபாதர்ஸ் ஆஃப் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்ற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்காக எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கப்படுற கொஷின்ஸ் தான். அண்ட் இது வந்து மெயினாக எல்லா கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ், எஸ்ஆர்பி, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஜென்ரலாக கேட்கப்படுற கொஷின்ஸ். ஸோ இந்த எல்லா கொஷின்ஸை வந்து ஒரு லிஸ்ட்டாக எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உடனே அப்டேட்ஸ்க்காக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மக்கிட்ட வந்து எல்லா எக்ஸாம்ஸோட சிலபஸோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கும். வாங்க லேட் பண்ணாம கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமில் வந்து, அதாவது உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிற காலமில் வந்து ஃபாதர் ஆஃப் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களோட ரைட் சைடில் அவங்களோட நேம்ஸ், ஸோ யார் வந்து அந்த ஃபீல்டோட ஃபவுண்டர் ஆர் ஃபாதர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஜீன் தெரப்பி. ஸோ ஆன்சர் வந்து ஃப்ரெஞ்ச் ஆண்டர்சன். அடுத்தது ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ருதர்ஃபோர்ட். அடுத்து ஃபாதர் ஆஃப் பயாலஜி, எம்ப்ரியாலஜி, ஜுவாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இதுக்கு வந்து அரிஸ்டோட்டல். அரிஸ்டோட்டல் இஸ் த ஃபாதர் ஆஃப் பயாலஜி, எம்ப்ரியாலஜி, ஜுவாலஜி அண்ட் ஈவன் பொலிட்டிக்கல் சயின்ஸ். அடுத்தது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலன் டியூரிங். ஸோ இங்கே வந்து கவனமாக பாருங்கள், இங்கே ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்கல, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா யுவர் ஆன்சர் வில் பி சார்லிஸ் பேபேஜ். பட் இங்கே ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆலன் டியூரிங். அடுத்தது ஃபாதர் ஆஃப் ஜியாமெட்ரி. ஆன்சர் இஸ் யூக்ளிட். அடுத்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கெலிலியோ கெலிலி. கெலிலியோ கெலிலி இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசிக்ஸ். அடுத்து ஃபாதர் ஆஃப் பாட்டனி. ஸோ பாட்டனி சப்ஜெக்டோட ஃபாதர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தியோஃப்ராஸ்டஸ். அடுத்து ஃபாதர் ஆஃப் ஏவியேஷன். ஆன்சர் இஸ் ஜார்ஜ் ஸ்டெபன்சன். Father of relativity. Answer is Albert Einstein. Albert Einstein is the father of relativity. Father of internet. So internet oda father pathina Windkerf. He is the father of internet. Adutha father of telephone. It is Alexander Graham Bell. He is the father of telephone. Adutha father of DNA fingerprinting. Answer is Alec John Jeffreys. அடுத்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி. ஆன்சர் இஸ் ஆண்டோயின் லவசியர். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் இஸ் தி ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஃபாதர் ஆஃப் anatomy. இட் இஸ் ஆண்ட்ரியாஸ் வெசலியஸ். ஹி இஸ் தி ஃபாதர் ஆஃப் anatomy. அடுத்து ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அடுத்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இங்கே பாருங்கள், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சார்லிஸ் பேபேஜ். So father of computer is different and father of modern computer is different. அடுத்த question பார்த்தீங்கன்னா father of evolution. It is Charles Darwin. Charles Darwin is the father of evolution. Father of numbers. Answer is Pythagoras. He is the father of numbers. அடுத்து father of email. So email வந்து கண்டுபிடிச்சது Ray Tomlinson. He is the father of email. அடுத்து father of television. Answer is Philo Farnsworth. அடுத்து ஃபாதர் ஆஃப் மொபைல் ஃபோன். இட் இஸ் மார்டின் காப்பர். அடுத்து ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஆன்சர் இஸ் மைக்கேல் ஃபரடே. ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். அடுத்த கொஷன் ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜான் மேக்ரதி. ஸோ ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது ஃபாதர் ஆஃப் ஆட்டம் பாம். Answer is J. Robert Oppenheimer. அடுத்த question father of architecture. It is Imhotep. He is the father of architecture. Next question is father of homeopathy. So homeopathy oda founder pathina Heinemann. He is the father of homeopathy. அடுத்தது father of railways. Answer is George Cayley. He is the father of railways. அடுத்த question father of American Constitution. Your answer is James Hutton. அடுத்து ஃபாதர் ஆஃப் பிளட் குரூப்ஸ். ஆன்சர் இஸ் கார்ல் லான்ஸ்டீனர். ஹி இஸ் தி ஃபாதர் ஆஃப் பிளட் குரூப்ஸ். ஃபாதர் ஆஃப் ஃபிலாசபி.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெனி டெஸ்கார்டிஸ். ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஃபிலாசபி. ஃபாதர் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஆன்சர் இஸ் சாடி பிட்ரோடா. அடுத்து ஃபாதர் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஆன்சர் இஸ் மேக்ஸ் பிளாங்க். நெக்ஸ்ட் கொஷின் இஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டெமோக்ரஸி. ஆன்சர் இஸ் ஜான் லாக்கி. ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டெமோக்ரஸி. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க, ஃபாதர் ஆஃப் டெமோக்ரஸி கிடையாது, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டெமோக்ரஸி. அடுத்து ஃபாதர் ஆஃப் பயோடெக்னாலஜி. யுவர் ஆன்சர் இஸ் கார்ல் எரெக்கி. ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஃபாதர் ஆஃப் கிளாசிக் மெக்கானிக்ஸ். ஆன்சர் இஸ் ஐசக் நியூட்டன். ஐசக் நியூட்டன் இஸ் த ஃபாதர் ஆஃப் கிளாசிக் மெக்கானிக்ஸ். அடுத்து ஃபாதர் ஆஃப் மியூட்டேஷன் தியரி. யுவர் ஆன்சர் இஸ் ஹியூகோ டி வெரிஸ். ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் மியூட்டேஷன் தியரி. அடுத்தது ஃபாதர் ஆஃப் காமெடி. ஆன்சர் இஸ் அரிஸ்டோஃபேன்ஸ். அரிஸ்டோஃபேன்ஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் காமெடி. அடுத்து ஃபாதர் ஆஃப் ஹைட்ரஜன் பாம்ப். யுவர் ஆன்சர் இஸ் எட்வர்ட் டெல்லர். எட்வர்ட் டெல்லர் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹைட்ரஜன் பாம்ப். அடுத்து question 40. ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி இஸ் ஹெரோடோட்டஸ். அடுத்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன். இட் இஸ் ஜான் அமோஸ் காமனியஸ். அடுத்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆஸ்ட்ரானமி. இட் இஸ் நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ். ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆஸ்ட்ரானமி. அடுத்து ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. ஆன்சர் இஸ் ஓட்டோ ஹான். அடுத்து ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. ஸோ தி ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி இஸ் வில்ஹெம் உண்ட். ஹி இஸ் தி ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. அடுத்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக். ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக் இஸ் பியர் டி கியூபர்டின். அடுத்தது ஃபாதர் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஆன்சர் இஸ் நிக்கோலஸ் லெனார்ட் சாடி கார்னோட். ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அடுத்தது ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி. Your answer is Auguste Comte. He is the father of sociology. அடுத்து father of biochemistry. Answer is Carl Alexander Newberg. He is the father of biochemistry. அடுத்து father of modern cinema. So father of modern cinema is David Wark Griffith. He is the father of modern cinema. அடுத்தது father of modern ecology. Answer is Eugene Odum. He is the father of modern ecology. அடுத்து ஃபாதர் ஆஃப் ஹியூமனிசம். ஆன்சர் இஸ் ஃப்ரான்சிஸ்கோ பெட்ரார்கா. ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹியூமனிசம். அடுத்து கொஷின் 52. ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஆன்சர் இஸ் ஃப்ரெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர். அடுத்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி. ஆன்சர் இஸ் ஜியோஃப்ரே சௌசர். ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி. அடுத்தது ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி. ஆன்சர் இஸ் லூயிஸ் பாஸ்டர். Louis Pasteur is the father of bacteriology. அடுத்து question 55. Father of mobile phone. Answer is Martin Cooper. He is the father of mobile phone. Question 56. Father of blood circulation. Answer is William Harvey. William Harvey is the father of blood circulation. அடுத்து last question. Father of nanotechnology. Your answer is Richard Smalley. He is the father of nanotechnology. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வேர்ல்டில் வந்து சில ஃபீல்ட்ஸோட லிஸ்ட்டை தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பர்டிகுலராக இந்தியாவில் வந்து சில ஃபீல்ட்ஸோட ஃபவுண்டர் யார் அப்படின்ற லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே அப்டேட்ஸ்க்காக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.